மறுநாள் இரவு அரசர் கடமையை நிறைவேற்றணும்னு திரும்பவும் சுடுகாட்டுக்கு போறார். வேதாளத்தை கூப்பிட்டுக்கிட்டு ஆசிரமத்துக்கு போறாங்க. வேதாளம் கதை சொல்ல ஆரம்பிக்குது. ஒரு நாட்டுல பெரும் பஞ்சம். ஒரே ஒரு குதிரை இருக்கு. அந்த குதிரைய அரசனுக்கு போர் பண்ண கொடுக்கவா, இல்ல ஒரு குழந்தை இறந்துகிட்டு இருக்கு, அந்த குழந்தைய காப்பாத்த ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நிலை. ராஜா நாட்டை காப்பாத்துனா 1000 உயிர்கள். அந்த குழந்தையோட தாய் கேட்குறாங்க, என் குழந்தையும் ஒரு உயிர் இல்லையா? குதிரை அரசனுக்கு கொடுக்கப்படுது. குழந்தை இறந்து போயிடுது. வேதாளம் சிரிச்சுக்கிட்டே மன்னனை பார்த்து கேள்வி கேட்குது. இந்த ராஜா சரியா நடந்தானா? அவன் முதல் ராஜாவா, இல்ல தாயின் மகனா? விக்ரமாதித்யன் திடமான குரல்ல சொல்றார், ராஜா தப்பில்லை, ஆனா அவன் ஒரு மனிதனா தோற்றுட்டான். வேதாளம் சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் மரத்துக்கு பறந்து போயிருது. மன்னன் மீண்டும் நடை போடுகிறான். முதல் முறையாக விக்ரமாதித்யனின் இதயம் கனந்தது. 3ஆம் நாள் இரவு அரசர் திரும்பவும் சுடுகாட்டுக்கு போனார். வேதாளத்திடம் பேசி திரும்பவும் ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போனார். வேதாளம் கதை சொல்ல ஆரம்பித்தது. ஒரு ஏழை திருடன் பசியால் கோவில் அன்னத்தை திருடுகிறான். சட்டப்படி மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. மந்திரி சொல்றார், சட்டம் சமம், குற்றம் குற்றமே. திருடன் சொல்றான், பசியே என் முதல் குற்றம். வேதாளம் மன்னரை பார்த்து கேள்வி கேட்குது. சட்டத்தை உடைத்தவன் தப்பா, அல்லது பசியை உருவாக்கிய நாடே தப்பா? விக்ரமாதித்யன் பதில் சொல்றான், சட்டம் கண்ணு, உண்மை மனசு. கண்ணு இல்லாம மனசு போகலாம், ஆனா மனசு இல்லாம சட்டம் கொடூரம். வேதாளம் சிரிச்சுக்கிட்டே, இந்த முறை கொஞ்சம் கூர்மை. மீண்டும் மரத்துக்கு பறக்குது. மன்னன் பேசினான், ஆனா ஒவ்வொரு வார்த்தையும் அவனை சோர்வடைய வைக்க ஆரம்பித்தது.